இந்த யோபுவின் புஸ்தகம் வேத புத்தகத்திலே வெரி ஓல்டஸ்ட் புக்ஸ் என்று சொல்லப்படுகிற புத்தகங்களிலே இந்த யோபுவின் புத்தகம் முன்னணியிலே இருப்பது. நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை, ஒரு கஷ்டமான கடினமான ஒரு பாதை அவன் கடந்து செல்ல வேண்டியது இருந்தது. எல்லாவற்றையும் அனுபவித்த அவன் எல்லாவற்றையும் இழக்கவும் நேரிட்டது. சில சமயத்தில் அவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு ஏதாவது ஒன்று நடக்கணும், அது அவர் குறித்திருக்கிற காரியம் நம்ம சொல்ல முடியாது. இது யாருக்கு பொருந்தும் என்றால், அவர் யார்? அவர் தான் என்னை ஆளுகிறவர். அல்லேலூயா! என்னை ஆளுகிறவருக்கு தெரியும் என்னதை குறித்து எதை நிறைவேற்ற வேண்டும் என்று அவருக்கு தெரியும். ஆண்டவர் என்னுடைய ஆளுநராக அவர் என்னை ஆளுகை செய்யும் போது, I am not under any bondage, I am free. ஹல்லேலூயா! இதுதான் கம்ஃபர்ட். நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் என்னெல்லாம் குறித்திருக்கிறாரோ அது எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். கிறிஸ்துவுக்கள் எனக்கு அன்பான திருச்சபை மக்களே, இயேசுவின் நாமத்தினாலேயே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஒரு புதிய மாதத்திற்குள் ஆண்டவர் நம்மை அழைத்து வந்ததற்காக கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கின்ற வார்த்தை, நாம் வேத பாடமாக வாசித்த பரிசுத்த யோபு 23:14 எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். For he performs what is appointed for me. For he performs what is planned for me. அல்லது appointed for me. What is appointed for me. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யோபுவின் புஸ்தகம் வேத புத்தகத்திலே வெரி ஓல்டஸ்ட் புக்ஸ் என்று சொல்லப்படுகிற புத்தகங்களிலே இந்த யோபுவின் புத்தகம் முன்னணியிலே இருப்பது. பழைய ஆரம்ப காலத்தில் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் அது. இந்த யோபுவை பற்றியும் நமக்கு நன்றாக தெரியும். கிழக்கத்திய புத்திரர்ல அவன் மிகவும் சீமானாக இருந்தான். அவனுக்கு இருந்த சொத்து மதிப்புகள், அவனுக்கு இருந்த செல்வாக்கு அளவே இல்லை. அந்த அளவுக்கு மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு மனிதனாக வாழ்ந்து வந்தவன் தான் யோபு. ஆனால் அவன் வாழ்க்கையிலும் ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை, ஒரு கஷ்டமான கடினமான ஒரு பாதை அவன் கடந்து செல்ல வேண்டியது இருந்தது. எல்லாவற்றையும் அனுபவித்த அவன் எல்லாவற்றையும் இழக்கவும் நேரிட்டது. சொத்துக்களை இழந்தான், பிள்ளைகளை இழந்தான், சுகத்தை இழந்தான், எல்லாருடைய அன்பையும் அவன் இழந்தான். கடைசியாக அவன் வாயினால் எந்த ஒரு வஞ்சனையுமான காரியமோ ஆண்டவரை குறை சொல்லையோ அவன் சொல்லல. அதற்கு உதாரணமாக ஒரே வார்த்தையை சொல்லலாம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவர் கையினால் நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமா என்று சொன்னான். அவனுடைய பாடுகளின் வழியாக, வேதனைகளின் வழியாக, துக்கங்களின் வழியாக, சங்கடங்களின் வழியாக, உபத்திரங்களின் வழியாக இயேசுவையோ கர்த்தரையோ தேவனையோ அவன் மறுதலிக்கல. தேவனை அவன் மறுதலிக்கல, கர்த்தரை அவன் மறுதலிக்கல. அவன் உறுதியா இருந்தான். மற்றொரு வார்த்தை யோபுவின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். யோபு 13:15 அவன் எப்படி உறுதியாய் இருந்தான் என்பதற்கு வேதம் சொல்லுகிறது, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நம்பிக்கையா இருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரமான, ஆழமான, உறுதியான ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ளே இருந்தது. அந்த உறுதியான ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ளே இருந்தது. அப்படிப்பட்ட யோபுதான் இங்கே சொல்லுகிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றை அவர் குறித்திருக்கிறார். He appointed, அவர் குறித்திருக்கிறார். He planned, அவர்
திட்டம் பண்ணி இருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றை அவர் குறித்திருக்கிறார். எனக்கும் ஒன்றை குறித்திருப்பார், அதை அவர் நிறைவேற்றுவார். இந்த நாளிலே நாம் சிந்திக்க வேண்டிய வசனம் இதுதான். தலைப்பு ட்ரஸ்டிங் இன் காட்ஸ் டிவைன் அப்பாயின்மெண்ட். ஆண்டவருடைய தெய்வீக குறித்திருக்கிறதை, அவருடைய திட்டத்தை என்ன செய்ய வேண்டும்? நாம் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அவர் எனக்கு குறித்திருக்கிற காரியத்தை அவர் சரியாதான் குறித்திருப்பாருங்கிறத நாம் நினைச்சனும் நம்பணும். அதனால்தான் யோபு ஏதோ தவறா நடந்துட்டு இருக்குதே, ஏதோ ஒரு தாறுமாறா போயிட்டு இருக்குதே அப்படின்ட்டு இல்லை. ஏன்னா யோபுக்கு தெரியாது, பிசாசு தேவனிடத்துல பெர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கிறது யோபுக்கு தெரியாது. யோபுக்கு தெரியாது. ஒருவேளை தெரிஞ்சிருந்தா நம்ம உறுதியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அவன் இருந்திருக்கலாம் நம்ம சொல்லலாம். பட் நோ நோ, யோபுக்கு தெரியாம தான் தேவனிடத்துல பெர்மிஷன் வாங்கி என்னச்சான் பிசாசு யோபு என்னச்சான் சோதிக்கிறான். அப்போ எதுவுமே தெரியாத ஒரு சூழ்நிலையில யோபு எவ்வளவு உறுதியா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறான் பாருங்க. அவனுடைய நம்பிக்கை அதுதான் அதில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. தேவன் எனக்கு குறித்திருக்கிற காரியத்தை, ஆண்டவருடைய தெய்வீக திட்டத்தை, அவர் காரியத்தை நான் விசுவாசிக்க வேண்டும். அதுதான் இன்றைக்கு நாம் சிந்திக்க வருகிறோம். அவர் எனக்கு குறித்திருக்கிறது. என் வாழ்நாளில் ஏதாவது ஒரு காரியம் நமக்கு நடக்கிறது என்றால் சகலமும் நன்மைக்கு என்று நான் நடப்போம். ஏன் நம்ம செய்யணும்? நான் அவர் வழியில நடக்கிறேன், அவருக்கு பிரியமா நடக்கிறேன், அவருக்கு பாத்திரமானா நடக்கிறேன். அப்ப என் வாழ்க்கையில் இந்த காரியம்லாம் நடக்குது அப்படின்னா என்ன செய்யணும்? அது அவர் குறித்திருக்கிற காரியம். அவ்வளவுதான். சில சமயத்துல அவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு ஏதாவது நடக்கணும், அது அவர் குறித்திருக்கிற காரியம் நம்ம சொல்ல முடியாது. இது யாருக்கு பொருந்தும் என்றால் அவருடைய வழிகளிலே அவருக்கு பிரியமானவர்களாக வாழுகிறவர்களுக்கு மட்டும்தான் அது பொருந்தும். யோபு தேவனுக்கு முன்பதாக உத்தமனும் சன்மார்க்கனுமாய் ஜீவித்த ஒரு தேவனுடைய மனிதன். அது அவனுக்கு பொருந்தும். இதே போல தங்கள் வாழ்க்கையில இருக்கிற அவர்களுக்கு தான் இது பொருந்தும் என்று நாம் வேதத்தின் வாயிலாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம யோசித்து பார்ப்போம். அவர் எனக்கு முன்குறித்ததை நிறைவேற்றுவார் என்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் நம்ம வாழ்க்கையில இருக்கிறதா? உங்க கடந்த காலத்தை நீங்க யோசித்து பாருங்க. பெரியவர்களா இருந்தனா உங்களுடைய வாலிப பிராயத்தை அல்லது சிறு பிராயத்திலே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே அன்னைக்கு நீங்க ஆசைப்பட்ட காரியங்கள், அன்னைக்கு நீங்க நினைத்த காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றியதை நீங்க சில காரியத்தை நீங்க யோசித்து பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். நான் இதெல்லாம் யோசித்தேன், இது என் வாழ்க்கையிலே நிறைவேறியது, இது நடந்தது அப்படிங்கிறத நம்ம ரீகால் பண்ணி பார்க்கும்போது, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அது நமக்கு ஒரு பெரிய ஆனந்தமாக இருக்கும். அது ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும். ஐ ஹவ் அச்சீவ்டு அப்படி என்று சொல்லும்போது அது நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி எனக்கு இருக்கும். நீங்கள் சிறு வயதில் யோசித்திருக்கலாம், நான் ஒரு ஆசிரியராக மாறணும் அப்படிங்கும்போது அந்த ஆசிரியராக மாறி வரும்போது அந்த பணியை செய்யும் போது உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கலாம். உதாரணத்துக்காக சொல்லுகிறேன். இதே போல நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் என்ன செய்யலாம்? யோசித்துக் கொள்ளலாம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, யோபு அதுதான் சொல்லியிருக்கிறார். அவர் எனக்கு குறித்திருக்கிறதே அவர் நிறைவேற்றுவார். 4 காரியத்தை இதன் அடிப்படையிலே உங்களுக்கு சுருக்கமாக சில குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, ஆண்டவருடைய காட்ஸ் சவரைன் அப்பாயின்மெண்ட், அவருடைய இறைவனுடைய ஒரு குறித்தல் எப்படிப்பட்டது? அவர் நம்மை ஆளுகிறவர். He is ruling over us, control over us. அந்த ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். ஓகேவா? அந்த அவர் எனக்கு என்னுடைய பாஸ், என்னுடைய தேவன். உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, தோமா ஆண்டவரை பார்த்து சொல்றான், என் ஆண்டவரே என் தேவனே. கன்ஃபெஷன் எப்போ? என் விழாவில் தொட்டு பாரு அப்படின்னு பண்ண. அவன் நம்பல. அவனுடைய சக நண்பர்கள் சொல்லும்போது நம்பல. இயேசுவே அப்பியர் ஆன பிறகு ஆண்டவர் சொல்றாரு, என் பாரு. அப்ப என் ஆண்டவரை மை லார்ட் அண்ட் மை காட் என்று சொல்லும் போது என்ன, நீர் என்னுடைய தேவன், என் கடவுள். அதே நேரத்தில் நீர் என்னை ஆளுகிறவர். யூ ஆர் ரூலிங் ஓவர் மீ. அதான்
சவரின் அத்தாரிட்டி, ஆளுமையின் அதிகாரம். ஹல்லேலூயா. அதுதான் சவரின் அத்தாரிட்டிங்கிறது, அந்த ஆளுமையின் அதிகாரத்தை தான் குறிக்கிறது. அப்படி என்றால் ஆண்டவர் ஆளுகிறவர், அரசாளுகிறவர். சங்கீதம் 93:1 என்ன சொல்கிறது? கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி என்றால் அந்த ஆளுமை செய்கிறவர் என் வாழ்க்கையை முன்குறித்திருக்கும் போது, என் வாழ்க்கையை திட்டம் பண்ணும் போது அது சரியாதான் இருக்கும். ஹல்லேலூயா. Because he is my creator. அவர் என்னை உருவாக்குகிறவர். அவருக்கு தெரியும் நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு. அப்ப அவர் என்ன டிசைன் பண்ணும்போது, என்னை குறித்து அவர் பிளான் பண்ணும்போது, அது ஒரு தவறான திட்டமாக அல்லது ஒரு தவறாக ஒரு ஷேப்பாக இருக்காது. அது சரியாக தான் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய ஆளுமை, இறையாண்மை, கடவுளுடைய எனக்கு குறிக்கப்பட்ட காரியத்திலே ஆண்டவர் சரியாக என்னை செய்யக்கூடும், என்னை வழிநடத்தக்கூடும். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நமக்குள்ள முதலாவது இருக்கணும். அது இருக்கணும். ஒரு 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 படத்தை வரைகிறான்னு வச்சுருங்க. ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு படத்தை வரைகிறான், ஒரு சிறந்த ஆர்டிஸ்ட். முதல்ல பார்த்தீங்கன்னா அவன் படம் வரையும் போது ஒன்றுமே உங்களுக்கு புரியாது. அங்கே ஒரு கோடு போடுவான், இங்கே ஒரு கோடு போடுவான், இங்கே ஒரு கோடு போடுவான், இங்கே ஒரு போடுவான். என்ன இந்த சின்ன பிள்ளை கிளிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஒன்றுமே புரியாது. ஆர்டிஸ்ட் வரையும் போது பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். அப்படி இப்படி இப்படி. ஆனால் நம்ம கடைசியில் பார்க்கும்போது அந்த ஃபைனல் டச்சில் அப்படி கொண்டு வரும்போது தான் பார்க்குறக்கே ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிக்சராக இருக்கும். ஹல்லேலூயா. பிரம்மாண்டமான ஒரு டிராயிங்காக இருக்கும். அவன் முதல்ல வரையும் போது பார்த்தீங்கன்னா அது பார்க்கவே இருக்காது, ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி இருக்கும். என்னடா என்னத்தை இவன் டிராயிங் படித்தான் அப்படின்னு தான் நினைக்க முடியும். ஆனால் அது முடியும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஃபைனல் டச். இதே தான் அவர் நம்மை ஆளுகிறவருக்கு தெரியும் நம்ம எப்படி ஆள வேண்டும் என்று, நம்ம எப்படி நடத்த வேண்டும் என்று. ஹல்லேலூயா. நம்ம எப்படி நடத்த வேண்டும் என்று. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மோட்டார் மெக்கானிக் மோட்டார் குறித்து நல்லா தெரிஞ்சவன் மோட்டாரை பிரித்து பாட்டாக கலத்தி போட்டுருவான். அவனுக்கு தெரியும் அதை திருப்பி எப்படி அசம்பிள் பண்ணணும். நீங்களும் நானும் போய் அதை பிரித்து போட்டால் என்ன ஆகும்? பிரிக்கணும்னா ஏதாவது பிரிச்சிடலாம், ஏதாவது ஸ்க்ரூ கலத்தி எல்லாத்தையும் பிடிச்சி போட்டுடலாம். அப்புறம் மாட்ட தெரியுமா? தெரியாது. இதே போலதான் நம்மை ஆளுகிறவருக்கு தெரியும் நம்முடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், நம்மளுடைய வீக்னஸ் அண்ட் ஸ்ட்ரென்த், நம்மளுடைய நேச்சர், ஸ்வாவம் எல்லாம் அவருக்கு என்ன செய்யணும் தெரியும். அதுதான் யோபு சொல்லிதான், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஏனென்றால் அவர் யார்? அவர் தான் என்னை ஆளுகிறவர். ஹல்லேலூயா. என்னை ஆளுகிறவருக்கு தெரியும் என்னதை குறித்து எதை நிறைவேற்ற வேண்டும் என்று அவருக்கு தெரியும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில அவர் நம்மை ஆளுவதற்கு விட்டு கொடுப்போம். நிறைய நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? பிளானை போட்டு திட்டம் போட்டு, ஆண்டவரே இதை நீங்கள் எனக்கு வாய்க்க பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். போடுங்க, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதை தான் கேட்குறேன், இதுக்கு உங்களுக்கு சித்தமாக ஆண்டவரே எனக்கு சொல்லுங்க. திஸ் ஆல் மை பிளான் அண்ட் டிசைன், பட் ஐ வாண்ட் கெட் அப்ரூவல் ஃப்ரம் யூ. உங்கள்கிட்ட நான் என்ன செய்யணும்? அப்ரூவல் வாங்கணும். இது ஓகேனா நீங்கள் சொல்லுங்க, இல்லைன்னா கொஞ்சம் டிசைனை மாற்றுங்க. ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு கட்டடத்தை கட்ட போகிறோம், ஒரு ஆர்கிடெக்டை பார்க்க போகிறோன்னா அவர் ஒரு டிசைன் போடுவார். அது திருப்பி கிளைண்ட்டுக்கு பிடிக்கணும், ஓனருக்கு, வீடு கட்ட போகிறவங்களுக்கு பிடிக்கணும். ஆர்கிடெக்ட் போடுறதெல்லாம் சரிதான் அப்படின்னு கேட்டு பண்ண முடியாது. அவருக்கு ஏற்றப்ப ஏதாவது போட்டுட்ருப்பார். ஆனால் நமக்கு ஏற்றப்ப, நம்முடைய மனநிலைக்கு ஏற்றப்ப அது என்ன செய்யணும்? கஸ்டமைஸ் பண்ணப்பட வேண்டும். அப்படி பண்ணாதான் திருப்தியாக இருக்கும். அல்ல குடி போகிறவங்களுக்கு திருப்தியாக இருக்கும், அதை அனுபவிக்கிறவங்களுக்கு திருப்தியாக இருக்கும். சரி, நம்மளுக்கு யோசித்த மாதிரி, நம் திட்டம் பண்ணின மாதிரி இருக்குது அப்படின்னு இருக்கும். அதே போலதான் ஆண்டவரே, உம்முடைய திட்டம், உம்முடைய விருப்பம் எதுவோ இருக்கோ அதை என் வாழ்க்கையில செய்யும் போது இருக்கும். அப்போ என்னை ஆளுகிறவரை நாம் நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. நம்ப வேண்டும்.
தோமா அதை தான் சொன்னான். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவன் நிறைவேற்றுகிற காரியம் அது ஒரு பெர்ஃபெக்டாக இருக்கும் அப்படி என்பதை நம்ம என்ன செய்யணும், நம்ப வேண்டும். God performs what is perfectly appointed. Perfectly appointed. அப்போ எனக்கு குறிக்கிறத நிறைவேற்றுவர். முதலாவது என்ன சொன்னேன், அவர் என்னை ஆளுகிறவர், அதனால சரியா குறிப்பார், என்ன பற்றி நிறைவேற்றுவார். ரெண்டாவது, என் வாழ்க்கையில் அவர் செய்கிற காரியம் நேர்த்தியா இருக்கும், பரிபூரணமா இருக்கும், சிறந்ததாக இருக்கும். ஏதோ ஒப்பைத்தரைக்காக என் வாழ்க்கையில எதையாவது செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. ஒப்பைத்தரைக்காக இதான் சில சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திருமணம் என்கிற ஒரு நேரம் வரும்போது நிறையா சில இதில் சின்சியராக நடக்கும், சில இதில் இதுவாக இருக்கும். சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, சரி ஏதோ ஒன்றத்தை கல்யாணத்தை கட்டி கொடுத்துட்டு போவோம் ஐயா, ஏதோ ஒன்று கல்யாணத்தை கட்டி கொடுத்துட்டு போவோம். இருக்குதா இல்லையா சமூகத்தில்? எத்தனை பேர் சொல்றத கேட்கவும் செய்திருக்கேன். ஐ ஹவ் கேர்ட். ஓகே, ஏதோ கதையை முடிச்சுட்டு போயிடணும். என்ன சொல்றாங்க, ஏதாவது அவங்க கல்யாணம் முடிஞ்சா சரிதான் அப்படின்னு. ஏன் சொல்றேன்னா, இந்த ஒப்பேத்தல் என்னை படைத்தவருக்கு கிடையாது. ஹல்லேலூயா. அதை தான் நீங்க புரிஞ்சிடணும். என்னை ஆளுகிறவருக்கு இது கிடையாது. என்னை ஆளுகிறவர், என்னை சிருஷ்டித்தவர், என்னை படைத்தவர் எதை எடுத்து அதை நேர்த்தியாய் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் ஆதாமுக்கு ஏற்ற, ஏன் ஏற்றனி கொண்டு போனாரு, ஏன் ஏற்றனி கொண்டு போனாரு யோசித்து பாருங்க. அதுதான் பெர்ஃபெக்ட். ஹல்லேலூயா. அதுதான் பெர்ஃபெக்ட், அதுதான் த பெஸ்ட். எதையோ ஒன்று கொண்டு போய் வச்சுட்டு இந்த ஆதாமே இந்த வச்சிக்க அப்படி கொடுக்கல. ஆதாமுக்கு ஏற்ற சூட்டபிள், அதுதான் முக்கியம். சூட்டபிள். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப நீங்க இதை என்ன செய்யணும், நீங்க நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அதுதான் நான் ஆரம்பத்தில் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? இவர் என் வாழ்க்கையிலே சரியாதான் செய்வாரு. He never do mistake in my life. இதை நீங்க என்ன செய்யணும், நம்பணும். ஒரு நாள் என் வாழ்க்கையில ஆண்டவர் தவறு செய்ய மாட்டார். Whatever he does in my life, he always do the best. அப்படிங்கிறதா நம்ம மனசுல எப்பவுமே இருக்கணும். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. யோபு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் கூட, ஒரு நேரம் கூட அவன் ஆண்டவர்கிட்ட குறை சொல்லலை. அதனால தான் அவனுடைய பின்னால வாழ்க்கை ரெட்டிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. முன்னிலைமை பார்க்கலாம் பின்னிலைமை ஆசீர்வாதமாக இருந்தது. அவன் பேறு பெற்றவனாக மாறினான், புகழ் பெற்றவனாக மாறினான். காரணம் அதுதான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு இசை பெரிய இப்போ ஒரு கச்சேரி நடக்கிற ஒரு இடமா இருக்குன்னு வச்சுருங்களா, ஒரு பெரிய இது. இப்போ நம்ம 2 இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்கோம் சரிண்ணா. இது இல்லாமல் இன்னும் ஒரு 10, 15, 20, 30 இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் பெரிய இசை கலைஞர்கள்லாம் வந்து வாசிக்கும் போது எல்லாத்திற்கும் அதை லீட் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பார் சரிண்ணா. அப்படி பாருங்க. அப்போ எல்லா இசைகளும் வாசிக்கும் போது வயலின் சத்தம் ஒரு பக்கம் கேட்கும், கிட்டார் சத்தம், பேஸு, கிட்டாரில் பேஸு, ரிதம், கார்டு அப்படின்னு போயிட்டு இருக்கும். எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாசிக்கும் போது அவனுக்கு ஏத்தாப்ப வாசிட்டு ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு பாணியில் போயிட்டு இருந்தானா என்னத்துக்கு ஆகும்? அப்போ அதை கவனிக்கிறவர், அதை லீட் பண்ணுவார், கவனிப்பார். இவனாவது சொதப்பனா அவனை வந்து வான் பண்ணுவார். அந்த இசையை வாசிக்கிற அந்த சமயத்தில் மட்டும் யாராவது சொதப்புனா சும்மா சாதாரணமாலாம் திட்ட மாட்டாங்க, சாதாரணமாலாம் பார்க்க மாட்டாங்க தவறு பண்ணுறவங்க. நீங்கள் சில மேடையில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபயரி ஐஸ் தான் அங்கே போகும், நெருப்பு கலந்த கண்கள் தான் அவங்கள பார்க்கும். அந்த பார்வையில் அவன் என்ன செய்யணும், திருந்திடணும். அப்படிதான் இருக்கும். ஏனென்றால் அந்த எத்தனையோ மக்கள் பார்க்க வராங்க, சொதப்புனா முடிஞ்சு போச்சு. அப்போ அங்கே என்ன செய்யுது, ஒரு பெர்ஃபெக்ஷன் வேணும், அத்தனையும் கரெக்டாக இணைந்து. அதுதான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க சிம்போனி. ஒரு டிவைன் சிம்போனி வரணும்னா, ஒரு டிவைன் சிம்போனி வரணும்னா அவ்வளவுக்குள்ள எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இணைக்கப்பட்டு
ஒரு நேர்த்தியா இருக்கணும். ஒரு பெர்ஃபெக்ட் ஒரு நேர்த்தியா அது செயல்படும் பட்சத்தில் தான் என்ன செய்யும் இருக்கும். அதே போலதான் எப்படி அந்த இசையெல்லாம் நேர்த்தியா வாசிக்கப்பட்டதோ, ஆண்டவர் உன் வாழ்க்கைய பெர்ஃபெக்டா என்ன செய்வார் என்கிற நம்பிக்கை உனக்குள்ள இருக்கணும். அவர் செய்திருக்கிறாருங்கிறத அக்னாலேஜ் பண்ணணும். அது முக்கியம். என் வாழ்க்கையில இதுவரை செய்திருக்கிறார், யூ ஷுட் அக்னாலேஜ் இட். நீங்க அதை அக்னாலேஜ் பண்ணணும். அக்னாலேஜ் பண்ணா அதை ஏற்றுக்கொள்ளணும். ஆமா, அதை அக்செப்ட் பண்ணணும். அதுதான் முக்கியமான காரியம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறோமா? யோபு அவர் சிறந்ததாயா செய்திருக்காரு. எல்லாத்தையும் இழந்தாலும் சரி, சிறந்ததா தான் செய்திருக்காரு. அதான் சொன்னேன், நன்மை பெற்ற நான் தீமையை பெறக்கூடாதா சொன்ன. எல்லாத்தையும் சிறந்ததா தான் செய்திருக்காரு, பெர்ஃபெக்டா தான் செய்திருக்கிறாரு. அப்படிதான் அவன் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தான். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய ஸ்டாண்ட் எங்க இருக்குது கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். மூன்றாவதாக, ஆண்டவரை நம்ம விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். எப்பன்னா, trusting when we don't understand. Trusting the Lord when we don't understand. ஒண்ணுமே நமக்கு புரியாத ஒரு சூழ்நிலை கூட அவரை நம்ம விசுவாசிக்கணும். அவர் என்ன நடக்க போகுதுன்னே ஒண்ணுமே தெரியாது. நல்லா யோசித்து பாருங்க. ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் அந்த சொட்டரை போட்டு குல்லாவை போட்டு எல்லாம் எங்கேச்சில அந்த குழந்தை அப்படியே திருவ முழிச்சிட்டே இருக்கும். முழிச்சிட்டு இருக்கும், அது முழிக்கும். ஆனா அது நம்பும், எங்க அம்மா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருக்கிறா. அதுக்கு புரியாது. பட் the child don't understand but believe that my mother is doing something better for me. Hallelujah. ஏன் இந்த சொட்டர் இதெல்லாம் போட்டுட்டு போறாங்க? காத்து வெளியே அடிக்குது, குளிர் அடிக்குது, இது குளிர் காலம், அதனால என்னைய வெளியே கூட்டிட்டு போறதுக்கு இதெல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்கிறது அதுக்கு தெரியாது. இந்த தாய் அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பா. ஆனா அந்த குழந்தை ஒண்ணு புரியும், அந்த தாயை நம்பும். ஏதோ இதெல்லாம் எனக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஆனா என் நன்மைக்காக, என் பிரயோஜனத்திற்காக, எனக்காக இதெல்லாம் என்ன செய்யறாங்க பண்றாங்க. இதுதான் அவர் எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்குன்னு ஒண்ணுமே புரியாது சில சமயத்துல. யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கோயிங் அரவுண்ட், yet you trust him. இருந்த போதிலே நீ அவரை நம்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Just like a child believing her or his mother. அந்த குழந்தையினுடைய தாயை நம்புறது போல நீங்க நம்பணும். அதுதான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில் அதை செய்வீங்களா? உங்களுக்கு புரியணும்னு அவசியமே இல்லை. சில புரியாது, என்ன நடக்கும் புரியாது, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சில சமயத்தில் சொல்லி இருக்கோம். எஸ், புரியாது. ஆனா நம்புங்க, அது உங்க நன்மைக்காக தான் இருக்கும். அது உங்க நன்மைக்காக தான் இருக்கும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவர் எனக்கு முன் குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கட்டும். நான்காவதாக, அவருடைய வழி நடத்துதல்ல நமக்கு ஒரு ஆறுதல் மட்டும் இல்ல, அந்த குறிக்கிறதுல ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். கம்ஃபர்ட் ஜோன்னா நாட் அண்டர் எனி பாண்டேஜ், ஒரு ஃப்ரீனஸ்ன்னு சொல்லுங்களா, ஒரு ஃப்ரீனஸ். த கம்ஃபர்ட் ஆஃப் டிவைன் சவரினிட்டி. இதுதான் த கம்ஃபர்ட் ஆஃப் டிவைன் சவரினிட்டி. அப்படின்னா நம்முடைய ஒரு ஃப்ரீனஸ். ஆண்டவர் என்னை வழி நடத்துதல்ல எனக்கு ஒரு 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 ஏதோ ஐ டோன்ட் அண்டர் எனி பாண்டேஜ். அதான் அவர் என்ன ஆளுகிறார்னா, எப்படி இந்த சில சமயத்தில் எகிப்தில் இருக்க சமயத்தில் இஸ்ரேல் ஜனங்களை ஆலோட்டிகள் ஓட்டிட்டு இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி ரூல் பண்றதில்லை. அதே மாதிரி சிறைச்சாலையில் கைதிகளை ஜெயிலர்ஸ் என்ன செய்யுங்க, போ வா, இந்த மாதிரி ரூல் கிடையாது.
ஆண்டவர் என்னுடைய ஆளுநராக அவர் என்னை ஆளுகை செய்யும் போது I am not under any bondage, I am free. Hallelujah. இதுதான் கம்ஃபர்ட். Hallelujah. இதுதான் கம்ஃபர்ட். உலகம் ஆளுகை செய்வதற்கும் உலகம் நம்மளை நடத்துவதற்கும் இறைவன் நடத்துவதற்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். உலக மக்கள் நடத்துறது அந்த எகிப்து மக்கள் ஆலோட்டிகள் நடத்துற மாதிரி தான் இருக்கும். ஆனா ஆண்டவர் நடத்தும் போது we are free, no more bondages, no more slavery. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு ஆண்டவர் நினைச்சார் நமக்கு கொடுக்கிறாரு. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இதை தான் நாம் விசுவாசிக்க வேண்டும். பக்தனாகிய யோபு சொல்லும்போது அதை குறித்து தான் சொல்லியிருக்கிறார். அவர் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் என்னெல்லாம் குறித்திருக்கிறாரோ அது எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அதுல ஒண்ணு கூட தவறாது. தவறாமல் எல்லாவற்றையும் அவர் நடத்துவார். அவர் முன் குறித்த காரியம் என் வாழ்க்கையிலே நிறைவேறும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கை இன்னைக்கு யோசித்து பார்ப்போமா? இந்த மாதத்துல ஆண்டவர் அதான் சொல்லிருக்கிறாரு, நம்மெல்லாம் முன் குறிக்கப்பட்டவர்கள். அந்த வரிசையில நாம் இருக்கிறோமா? முதல்ல அதான் இருக்கிறோம். யோபு அந்த வரிசையில இருந்தான். அதனால்தான் அவர் எனக்கு குறித்திருக்கிறதை, எனக்கு முன் குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் நீ தைரியமா சொன்னான். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியத்தை நம் வாழ்க்கையிலே நாம் தியானம் பண்ணுவோம். என்ன சொல்லி இருக்கிறார்? ட்ரஸ்டிங் இன் காட்ஸ் டிவைன் அப்பாயின்மெண்ட். ஆண்டவர் எனக்கு குறித்து இருக்கிற அந்த தெய்வீக திட்டத்தை, தீர்மானத்தை என்ன செய்யணும்? நம்ம நம்பணும். ஏன் அதை போல நம்பணும்? அதை நம்புவதற்கு முதலாவது நான் சொன்னேன், அவர் என்னை ஆளுகை செய்கிறவர், என்னை நடத்துகிறவர், என்னோடு கூட இருக்கிறவர். அதனால என் வாழ்க்கையில அவர் முன் குறிக்கிறது தவறா இருக்காது, அது கரெக்டா இருக்கும். ரெண்டாவது சொன்னேன், அவர் என் வாழ்க்கையில முன் குறிக்கின்ற காரியம் நேர்த்தியா இருக்கும், பெர்ஃபெக்டா இருக்கும். ஏதோ சாடி சப்பட்டையா போட்டு ஓட்டுறது கிடையாது. என்னத்தையோ ஒண்ணு செய்து முடிப்போம், அப்படி கிடையாது. நேர்த்தியா பெர்ஃபெக்டா உங்க வாழ்க்கையில செய்து முடிப்பார். மூன்றாவதாக சொன்னேன், அவர் உங்க வாழ்க்கையில செய்யறது உங்களுக்கே புரியாட்டாலும் பரவாயில்ல, ஆனாலும் அவரை நம்புங்க. ஒன்றும் புரியாட்டாலும் பரவாயில்ல, அவரை நம்புங்க. அவர் முன் குறித்திருக்கிறத உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நிறைவேற்றுவார். கடைசியாக ஆளுகை அவர் செய்வது உங்களை ஒரு ஃப்ரீ ஆக்கி உங்களை நடத்துறார். ஹல்லேலூயா. எப்படின்னா, உங்க வீட்டில் நல்ல ஒரு யோசித்து பார்ப்போம், ஒரே ஒரு புரிதலுக்காக. உங்க வீட்டில் நீங்க இருக்கும்போது, உங்க வீட்டில் when you are at your home, நீங்க இருக்கும்போது ஒரு டம்ளர் எடுக்கிறதுக்கு, ஒரு ரூமுக்கு போறதுக்கு யார்ட்டையாவது கேட்கணுமா? எந்த ரூமுக்குனாலும் நீங்க போலாம், எந்த பொருள்னாலும் எடுக்கலாம், எங்கனாலும் யூ கேன் கோ, எனிதிங் யூ கேன் டேக். அதுதான் ஃப்ரீனஸ். அவருடைய ஆளுகையிலே நாம் எல்லாவற்றையும் செய்யலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய ஆளுகையிலே நாம் இருக்கும்போது கர்த்தருக்கு உரிய காரியங்களை தான் நாம் செய்வோம். ஹல்லேலூயா. அதுதான் அதனுடைய அர்த்தம். அதுதான் அதனுடைய அர்த்தம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு கம்ஃபர்ட் ஜோன் ஆண்டவர் நமக்கு நினைச்சார் கொடுக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கறது, எனக்கு முன் குறித்திருக்கிறத நீ நிறைவேற்றிடுறப்பா, நான் உங்களை நம்புறேன், நான் உங்களை நம்புறேன். எப்படி கடல்ல பல கப்பல்கள் போயிட்டு இருக்கிறோம், அங்க ஒரு கப்பல் வரும், இங்க ஒரு கப்பல் வரும், எல்லா கப்பலும் வரும். அங்கிட்டு வர்ற கப்பல், இங்கிட்டு வர்ற கப்பல், எல்லா கப்பலும் எதை நம்பி வருது? எதை நம்பி வருது? எதை பார்த்து வருது? எதை நம்பி வரும்? லைட் ஹவுஸ், கலங்கரை விளக்கம். அதை நம்பி செல்லும். எஸ், தேர் இஸ் எ லைட் ஹவுஸ்.
எந்த பக்கத்துல இருந்து கப்பல் வந்தாலும் சரி, when saw the lighthouse, நம்பிச்சன, yes, there is a port is there. ஹார்பர் அங்க இருக்குது. நம்பிக்கையோடு போய் பயணிக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உன் நம்பிக்கை அப்படிப்பட்ட நம்பிக்கையா இருக்கா? நம்ம எல்லாருக்கும் லைட் ஹவுஸாக, ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட், உலகத்துக்கே நான் ஒளின்னு சொன்னாரே, அந்த ஒளியை பார்த்து நடப்பியா? அந்த ஒளியை நம்பி நடப்பியா? உன் வாழ்க்கையில முன்குறித்திருக்கிறத ஒரு நாளும் ஒருவரும் மாற்ற முடியாது. அவர் நினைத்தது மட்டுமே நிறைவேறும். அவன் குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். Will you believe it? Shall we all stand? எல்லாரும் எழுந்து நிற்போம். Thank you Jesus. முக்கியமான நேரம். நம்மையே நாம் ஆராய்வது, நம்மையே நாம் அலசி பார்க்கிற நேரம் ஐயா. உங்க நம்பிக்கை எப்படி இருக்குது? யோபுக்கு ஈக்குவலா இல்லாட்டாலும் அதுல கொஞ்சமாவது இருக்குதா? அவர் என்ன கொண்டு போட்டாலும் பரவாயில்ல, நான் அவர் மீது நம்பிக்கையா இருப்பேன். எஸ். Do you have that kind of belief, faith in Jesus? அந்த நம்பிக்கை உங்ககிட்ட இருக்குதா? Hallelujah. Thank you Holy Spirit. யோபு சொன்னா, அவர் எனக்கு குறித்திருக்கிறத நிறைவேற்றுவார். He never doubt at all. அவன் சந்தேகமே படல. அதுக்கு காரணம் அவனுக்கு தெரியும், என்னை ஆளுகிறவர் அவர், அவர் மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கிறேன். இரண்டாவது, நான் நம்புறவர் என் வாழ்க்கையில நேர்த்தியாக செய்யக்கூடியவர். மூணாவது, அவன் புரிஞ்சுக்கிட்டான், எனக்கு என்ன நடக்குன்னு புரியாட்டாலும் பரவாயில்ல, அது சரியாதான் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக பயந்து பயந்து ஒன்னு அவரை நம்ப சொல்லலங்க. நீ அவருடைய சுதந்திரவாளி, அவருடைய பிள்ளை, அந்த சுதந்திரம் உனக்கு இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை உனக்கு இருக்குதா? He is the lighthouse. He is the light of the world. அவர் நம்புறியா? எத்தனை பேர் இன்னைக்கு நீங்க உண்மையா இயேசுவை மட்டும் நீங்க நம்பி நீங்க வாழ்றீங்களோ, உங்க வாழ்க்கையில நிச்சயமா ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை தான் காண்பிப்பார். கர்த்தர் ஒரு நன்மையை செய்வார். உங்க நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. ஒரு நாள் வீண் போகாது. ஆண்டவரே, நான் உங்களை நம்புவேன், நான் உங்களை நம்புவேன் சொல்லுவோமா? எத்தனை பேர் உண்மையா ஜெபிக்கீங்க? அத்திமரம் துளிர் விடலாலும் பரவாயில்ல, ஆட்டு மந்தை முதலற்று போனாலும் பரவாயில்ல, எதுவே இல்லாம போனால, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. உங்களை நான் நம்புவேன்ப்பா. ஒரு தீர்மானம் எடுப்பியா? தேங்க்யூ ஜீசஸ். அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை
முதலத்தாலும் கர்த்தருக்கே காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கே காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை. நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. நம்புவேன், நம்புவேன். எல்லாரும் கரங்களை உயர்த்து. Lord, I trust you, Lord. உங்களை நம்பி வருவேன், உங்களை நம்பி வருவேன் சுவாமி, உங்களை தான் நம்பி வருவேன். என் வாழ்க்கை முழுவதும் உங்களை நம்பி இருக்கட்டும், உங்களை சார்ந்து இருக்கட்டும். சொல்லுங்க, வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம் இன்னைக்கு வரும், உன் குடும்பத்துல வரும், உன் வேலையில வரும், உன் துக்க நாட்கள் மாறும். உனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுப்பா, உனக்கு ஒரு பாக்கியத்தை கொடுப்பா. நம்புவேன் இயேசுவை, இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. தகப்பனே, இந்த பிரார்த்தனையில எத்தனை பேர் உண்மையாய் ஆண்டவரே உங்களை நான் நம்புறேன், உங்களை நான் நம்புறேன் அப்பா, உங்களை மட்டும்தான் நான் நம்புறேன். என் வாழ்க்கையில நீர் என்னை குறித்திருக்கிறதோ, நீர் குறித்ததை நிறைவேற்றும் இயேசு சாமி, நீர் குறித்திருக்கிறதை நிறைவேற்றும். Yes Lord, you perform what is appointed for me. எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எத்தனை பேர் உண்மை நம்புகிறார்களோ, உண்மை நம்பி இருக்கிறவருடைய வாழ்க்கையில நீங்கள் குறித்திருக்கிற நிறைவேற்றி அவர்களை சந்தோஷப்படுத்தும், பரவசமாக்கும், ஆசீர்வதியும். இந்த பிரார்த்தனையில இணைனோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்கள் மீதும் உங்களுடைய ஆசீர்வாதம் தங்குவதாக. இந்த மாதம் முழுவதும் நீரே எங்களை நடத்தும், நீரே எங்களோடு கூட வாரும். உங்களுடைய பிரசன்னத்தை தந்து எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.